J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 9, The Writing on the Wall. அன்றைய வகுப்புகள்லாம் முடிஞ்சப்புறம் இரவு உணவுக்காக கிரேட் ஹாலுக்கு போறதுக்கு முன்ன பாடப்புத்தகங்களை கொண்டு போய் காமன் ரூம்ல வச்சுட்டு காரிடார்ல நிரம்பி வழிஞ்ச மாணவ கூட்ட நெரிசலுக்குள்ள நுழைஞ்சு நடக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு எப்பவுமே தெரியும் இந்த சாலசார் ஸ்லிதரின் ஒரு வக்ரம் பிடிச்ச கிழ முட்டாள்னு அப்படின்னு ரான் ஹாரி அண்ட் ஹெர்மாயினி கிட்ட சொன்னான். ஆனா இந்த பியோர் பிளட் சமாச்சாரத்தெல்லாம் தொடங்கி வச்சதே அவன்தான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எவ்வளோ காசு கொடுத்திருந்தாலும் அவரோட ஹவுஸ்ல மட்டும் நான் இருந்திருக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன், ஒருவேளை சார்ட்டிங் ஹேட் என்ன ஸ்லிதரின்காக தேர்ந்தெடுத்திருந்தாலும் நேரா ட்ரெயினை பிடிச்சு வீட்டுக்கே கிளம்பி போயிருப்பேன். அதை ஆமோதிக்கிற விதமா ஹெர்மாயினி ரொம்ப மும்மரமா தலையாட்டுனா. ஆனா ஹாரி மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தான். திடீர்னு அவனுக்கு பயத்திலையும் பதட்டத்திலையும் வயிற்றுக்குள்ள ஏதோ புளிய கரைக்கிற மாதிரி இருந்தது. ஹாரி இதுவரை ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட சார்ட்டிங் ஹேட் அவனை ஸ்லிதரின்காக தேர்ந்தெடுக்க மிகுந்த ஆர்வத்தோட தீவிரமா யோசிச்சதை பத்தி ஒருபோதும் சொன்னதில்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சார்ட்டிங் ஹேட் தன்னோட தலையில வைக்கப்பட்டப்போ தான் காதுல மெல்லிய குரல்ல அது பேசினது ஏதோ நேத்தி தான் நடந்ததுங்கிற மாதிரி இன்னும் தெளிவா ஞாபகத்துல இருந்தது. உனக்கு தெரியுமா, நீ மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும். அதுக்கு தேவையான அறிவும் திறமையும் சக்தியும் உனக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த மகத்துவமான பாதையில உன்னை வழிநடத்த ஸ்லிதரின் உறுதுணையாயிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா ஹாரி ஸ்லிதரின் ஹவுஸை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். அந்த ஹவுஸ்ல இருந்துதான் ஏகப்பட்ட டார்க் விசார்ட்ஸ் எல்லாம் தோன்றி இருக்காங்க. அதனால ஹாரி பயங்கர பதற்றத்தோட நாட் ஸ்லிதரின், ஸ்லிதரின் வேண்டாம் அப்படின்னு சொன்னதை கேட்டு, ஓ அப்ப சரி, நீ அவ்வளோ உறுதியா வேண்டான்னு நினைக்கிறேன்னா அப்போ உனக்கு கிரிஃபெண்டோர் தான் சரியா இருக்கும் அப்படின்னு அந்த சார்ட்டிங் ஹேட் சொன்னது. கூட்டத்தோட கூட்டமா அவங்க முட்டி மோதி போய்கிட்டு இருந்தப்போ காலின் க்ரீவி அவங்கள கடந்து போனான். ஹையா ஹாரி! ஹலோ காலின் அப்படின்னு ஹாரி தன்னை அறியாமலே சொன்னான். ஹாரி ஹாரி, என் கிளாஸ்ல ஒரு பையன் சொல்றான் நீதான் அப்படின்னு அவன் பேச தொடங்கினான். ஆனா அவன் ரொம்ப குட்டியா இருந்ததால அந்த பெரிய கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாம தள்ளப்பட்டுக்கிட்டே நேரா கிரேட் ஹால்குள்ளேயே போயிட்டான். அப்புறமா பாக்குறேன் ஹாரி அப்படின்னு ஒரு கீச் குரல் மட்டும் கேட்டது. கும்பலோட கும்பலா அவன் மறைஞ்சே போயிட்டான். அவன் கிளாஸ்ல இருந்த பையன் உன்னை பத்தி என்ன சொல்லி இருப்பான் அப்படின்னு ஹெர்மாயினி ஆச்சரியத்தோட கேட்டா. நான் தான் அந்த ஸ்லிதரினோட வாரிசுன்னு அப்படின்னு ஹாரி பதில் சொன்னான். மறுபடியும் தன்னோட வயிற்றுக்குள்ள அந்த பயம் கலந்த உணர்வை ஹாரி உணர்ந்தான். அப்பதான் அவனுக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது. ஒரு நாள் மதியம் லஞ்ச் டைம் முடிஞ்சு திரும்பி போனப்போ ஜஸ்டின் ஃபின்ச் ஃப்ளஷ்லி தன்னை பார்த்துட்டு பதறி அடிச்சு திரும்பி ஓடினது. இவனுங்கெல்லாம் எதை வேணா நம்பிடுவானுங்க அப்படின்னு ரான் முணுமுணுத்தான். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அவங்க எந்த சிரமமும் இல்லாம அடுத்த படிக்கட்டுக்கு ஏற ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு ரகசிய அறை இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு ரான் ஹெர்மாயினிய கேட்டான். தெரியல அப்படின்னு அவ புருவத்தை சுழிச்சபடியே சொல்லிட்டு, டம்பிள்டோராலேயே மிஸ்ஸஸ் நாரிஸை குணப்படுத்த முடியலன்றதை வச்சு பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அவளை தாக்குனது ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் இருக்க முடியாதுன்னு சொன்னான். அப்படியே பேசிக்கிட்டே அவங்க 3 பேரும் ஒரு முனையில திருப்பம் எடுத்தாங்க. அடுத்த நிமிஷமே அவங்க உணர்ந்தாங்க தாக்குதல் நடந்த அந்த மர்மமான நடைபாதையோட முடிவுக்கு வந்து சேர்ந்துட்டோன்னு. அங்கேயே நின்று சுத்தி முத்தி பார்த்தாங்க. அன்றைய இரவு போலவே இன்னைக்கும் அதே மாதிரியான காட்சி. ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னா, சுவர்ல இருந்து தீப்பந்த தாங்கியிலிருந்து உறைஞ்சு விரைச்சு போய் தொங்கிக்கிட்டு இருந்த பூனை இன்னைக்கு இல்ல. த சேம்பர் ஹாஸ் பீன் ஓபன்ட், ரகசிய அறை திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தியை தாங்கி நின்ன சுவருக்கு எதிரில் ஒரு காலியான நாற்காலி மட்டும் கிடந்தது. இந்த இடத்த தானே ஃப்ளிட்சர் ராவும் பகலுமா காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு ரான் முணுமுணுத்தான். 3 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த காரிடார் வெறிச்சோடி இருந்தது. சுத்தி முத்தி கொஞ்சமா ஆராய்ஞ்சு பாக்குறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொன்ன ஹாரி தன்னோட புத்தக பைய தரையில வச்சுட்டு கைகளையும் முழங்கால்களையும் தரையில ஊனி ஊர்ந்து போனபடியே ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினான். அங்கங்க நெருப்பு சுட்டு எரிஞ்சதுக்கான அடையாளங்கள் தென்படுது. என்ன ஒரு வேடிக்கையான விஷயம், இங்க வந்து பாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொன்னா. ஹாரி எழுந்து நின்னு சுவர்ல எழுதி இருந்த எச்சரிக்கை செய்தியை கடந்து பக்கத்துல இருந்த ஜன்னலை போய் பார்த்தான். ஹெர்மாயினி மேல் பலகையில இருந்த ஒரு கண்ணாடி சதுரத்தை சுட்டி காமிச்சா. அங்க சுமார் 20 சிலந்திகள் வேக வேகமா போய்கிட்டு இருந்தது. கண்ணாடியில இருந்த சிறிய பிளவு வழியா வெளியேறி போக சிலந்திகள் ஒன்னு முட்டி தள்ளி போராடிக்கிட்டு இருந்தது.
அதுங்க அத்தனையும் அங்கிருந்து வெளியேறி ஆகணுங்கிற அவசரத்துல ஜன்னல்ல இருந்து தொங்கிக்கிட்டு இருந்த வெள்ளி நிற நூல் கயிறை பிடிச்சு அவசரமா வெளியேற முயன்றதா தோணுச்சு. இதுக்கு முன்னாடி எப்பயாவது சிலந்திகள் இப்படி நடந்துகிட்டு நீ பாத்திருக்கியா என்ன அப்படின்னு ஹெர்மைனி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டா. இல்ல அப்படின்னு சொன்ன ஹாரி, நீ பாத்திருக்கியா ரான்? ரான் ஹாரி கழுத்தை திருப்பி பார்த்தப்போ ரான் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல பதுங்கி நின்னபடியே அங்கிருந்து உடனேயே ஓடி போயிடணுங்கிற தூண்டுதல கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி நின்ன மாதிரி தோணுச்சு. என்னாச்சு அப்படின்னு ஹாரி கேட்டான். எனக்கு சிலந்திகள்னாலே பிடிக்காது அப்படின்னு ரான் ரொம்ப பதட்டமா பதில் சொன்னான். எனக்கு அது தெரியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹெர்மைனி ஆச்சரியத்தோட ரானை திரும்பி பார்த்தா. ஆனா நீதான் போஷன்ஸ் கிளாஸ்ல ஏகப்பட்ட தடவை சிலந்திகளை பயன்படுத்தியிருக்கியே. அதுங்க செத்து போயிருந்தாலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப கவனமா ஜன்னலை தவிர்த்து மற்ற இடங்களை பார்த்தபடியே பதில் சொன்னான். அதுங்க நகர்ற விதம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹெர்மைனி கிண்டலா வாய்க்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டா. இது ஒன்றும் வேடிக்கையான விஷயம் இல்லை அப்படின்னு ரான் கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டு, உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளு. எனக்கு 3 வயசு இருந்தப்போ நான் ஃப்ரெட்டோட பொம்மை ப்ரூம் ஸ்டிக்கை உடைச்சிட்டேன்னு அவன் என்னோட டெடி பேரை ஒரு பெரிய அழுக்கான சிலந்தியா மாத்திட்டான். யோசிச்சு பாரு, நீ உன்னோட டெடி பேரை கையில வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அதுக்கு நிறைய கால்கள்லாம் முளைச்சு கண்ணா பின்னான்னு ஆட ஆரம்பிச்சுட்டா உனக்கு மட்டும் பிடிச்சிருக்குமா என்ன? அவனுக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போய் சட்டுன்னு பேச்ச நிறுத்தினான். ஹெர்மைனி இன்னமும் ரொம்ப சிரமப்பட்டு சிரிக்காம இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே சமயம் இந்த பேச்சை இதோட கைவிடுறது தான் நல்லதுன்னு அவளுக்கும் தோணுச்சு. அன்னைக்கு தரையெல்லாம் தண்ணியா இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஹாரி கேட்டான். யாரோ தொடச்சு விட்டுருக்காங்க. ஒரு வழியா தன்னோட பய உணர்வை கட்டுப்படுத்திக்கிட்டு ரான் ஃபிளிட்சோட நாற்காலியை கடந்து சில அடிகள் நடந்து வந்து இந்த கதவுல இவ்வளோ உயரம் இருந்திருக்கும் அப்படின்னு சுட்டி காமிச்சான். அந்த கதவோட கைப்பிடிய பிடிக்க போனவன் சட்டுன்னு ஏதோ சுட்டுட்ட மாதிரி கைய பின்னாடி எடுத்துக்கிட்டான். என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி கேட்டான். உள்ளெல்லாம் போக முடியாது, அது கேர்ள்ஸ் டாய்லெட் அப்படின்னு ரான் ரொம்ப இறுக்கமான குரல்ல சொன்னான். ஹெர்மைனி எழுந்து நடந்து வந்தபடியே, ஹோ ரான், உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. மார்னிங் மிட்டல் இங்கதான் இருக்கா, வா உள்ள போய் பாப்போம் அப்படின்னு கூப்பிட்டா. வெளியே தொங்கிக்கிட்டு இருந்த அவுட் ஆஃப் ஆர்டர் சைன் போர்டை பொருட்படுத்தாம கதவை திறந்து விட்டா. இதுவரை ஹாரி பார்த்ததுலயே ரொம்ப இருண்ட சோகம் நிறைந்த ஒரு பாத்ரூம்னா அது இதுதான். ஏகப்பட்ட விரிசல்களோட திட்டா புள்ளிகளோட இருந்த கண்ணாடிக்கு கீழே வரிசையா தேஞ்சு போன ஸ்டோன் சிங்ஸ் இருந்தது. மெழுகுவர்த்தி தாங்கிகள்ல உருகி கரைஞ்சு சின்னதா எரிஞ்சுகிட்டு இருந்த 1-2 மெழுகுவர்த்திகளோட வெளிச்சம் தரையெங்கும் கடந்த தண்ணியில பட்டு மங்கலான ஒளிய பிரதிபலிச்சது. பாத்ரூம் சிற்றறை கதவுகள் அங்கங்க உறிஞ்சு தேஞ்சு போயிருந்தது. சில கதவுகள்லாம் ஒரு பக்கமா தொங்கிக்கிட்டு கூட இருந்தது.